ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர். நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்துனோ மாருதி பிரச்சோத்யார். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் 24 முதல் 30 வரைக்கும், அதாவது ஆவணி தமிழ் தேதி ஆவணி 8 முதல் 15 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். உங்களுடைய பேராதரவுக்கு என்றென்றும் நன்றியுடன் இருக்கிறோம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வணக்கம். விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி. செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது செவ்வாய் கன்னியில் இருக்கிறார் இந்த வாரம். சுக்கிரன், அதாவது ஏழுக்குடைய சுக்கிர பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. 2க்கும் 5க்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு 8இல் இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை. 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார், 4ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 10க்குடைய சூரியன் 10இல் ஆட்சி பீடம் ஏறி இருக்கிறார். அப்போ விருச்சிக ராசிக்கு என்னங்க குறை? ராசிநாதனே 11 இருக்கிறது, அது ஒன்றே போதும். மோர் தென் 50% யூ வில் பி அச்சீவ்டு அப்படின்னு சொல்லலாம். ராசி எந்த ஒரு கிரகமும் 11 இருந்தால் அளப்பெரிய பலனை கொடுக்கும். ராசிநாதனே இருக்காருன்னு சொன்னால் அப்போ இன்னும் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிகத்தில் விசாகம் 4ஆம் பாதம், அனுசம், கேட்டை நட்சத்திரம் இருக்கிறது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? சூப்பராக இருக்கும். எல்லா கிரகமும் நல்லா இருக்குது, சஞ்சாரம் சூப்பராக செய்கிறாங்க. அப்போ அந்த சஞ்சார நிலை சிறப்பாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதனால லாஜிக்கு கிரகங்களுடைய கையில் தானே எல்லாமே இருக்குது, நம்ம கையில் என்ன இருக்குது? இதை பொறுத்தவரை இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு முத்தாய்ப்பான ஒரு விஷயம் என்னென்னா, ராசிநாதன் 11 இருக்கிறது 100% முத்தாய்ப்பான விஷயம். அதுக்கு அடுத்த ஒரு சூப்பர் டூப்பர் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த 10க்குடைய சூரியன் ஆட்சி பெற்றிருக்கார். அப்போ 10ஆம் இடம் வலுப்பெறுகிறது. இது பெரிய விஷயம் இல்லைங்களா? அதாவது இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இப்போது தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா, ஏனோ தானே என்னமோ ஏதோ போயிட்டுருக்கு, அது போகிற போக்கில் நான் போகிறேங்க அப்படின்னு சொல்லுவாங்க தொழில் உத்தியோகம்லாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா, தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு சூடு பிடிச்சி நல்ல சம்பாத்தியம் பார்ப்பீங்க, வருமானத்தை பார்க்க போகிறீங்க, கை மிச்சம் வரப்போகுது, அதை வச்சு ஏதாவது சொத்து பத்து வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு வருமானம் 3 மடங்கு வருமானம் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னால், ராசிநாதன் 11 இருக்கிறது ஒரு பங்கு, 10க்குடைய சூரியன் 10ல் இருக்கிறது 2வது பங்கு, 7க்குடையவன் சுக்கிரன் 9ஆம் இடத்தில் இருக்கார், அதுவும் ஒரு 3வது பங்கு. இப்படி பல நிலைகளிலும் உங்களுக்கு குரு பார்வை கோடி நன்மை. அதையும் 4வது இதுவாக சரத்தை சேர்த்துக்கலாம். ஏன்னா 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, தனகாரகன் தனஸ்தானத்தை பார்க்குறாரு. தொழில் சிறப்பாக இருந்தால் வருமானம் சிறப்பாக தானங்க இருக்கும். இப்போது தொழில் உச்சம் அடைகிறது, உச்சத்தை தொடப்போகிறது. தொழில் எப்போ இல்லாத அளவுக்கு இன்றைக்கி இந்த காலகட்டம் விருச்சிக ராசியில் இருக்கிறவங்களுக்கு ஏனோ தானெல்லாம் தொழில் பண்ண மாட்டீங்க. அவர் 1 மாதம்தான் இருப்பார் சூரியன், இருந்தாலும் அந்த 1 மாதத்தில் ஒரு ட்ரெண்டை ஏற்படுத்தி
தொழிலை வந்து பெரிய லெவலில் பூஸ்டிங் பண்ணி வச்சுருவார். அப்போது வருமானம் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அப்போது ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ கடனை வாங்கி தொழிலில் போடுறீங்க, இல்லை தொழிலை விரிவாக்கம் பண்ணுறீங்க, இல்லை இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா இன்புட் இருந்து அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கத்தானே கிடைக்கும். அப்போது இப்போ குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், பணம் வரவு வருதுன்னு சொன்னால் குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். இப்போ தொழில் மட்டும் வளர்ச்சி இல்லைங்க. உத்தியோகம் பார்க்குறீங்க, அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, உத்தியோகத்துலேயும் பாருங்கள், இது நாள் வரைக்கும் ப்ரமோஷன் இல்லாமல் இருந்திருக்கலாம், ட்ரான்ஸ்ஃபருக்காக காத்துங்க இருந்திருப்பீங்க. இங்கேயோ ஒரு டொக்கில் போய் வேலை செய்யலாம், ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நல்ல இடத்துக்கு வாங்கிட்டு வரணும்னு நினைப்பீங்க. இல்லை இப்போ சக ஊழியர்களோ இல்லை மேலே அதிகாரியோ அந்த இன்ஸ்டியூஷன் அந்த நிர்வாகம் மூலமாகவும் சில டார்ச்சர்களை நீங்கள் அனுபவிக்கலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 10 குடைவன் 10ல் வந்துட்டார். அதனால் ஒன்றும் குறை கிடையாது. ஒன்று நீங்கள் இடம் மாறி போயிடுவீங்க, இல்லை உங்களை டார்ச்சர் பண்ணவங்க இடம் மாறி அவங்க போயிடுவாங்க. அப்போ அட்மாஸ்பியரே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை நமக்கு அதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சிறப்பாக இருக்கும். தொழில் சிறப்பாக அதாவது நல்ல ஒரு மும்மடங்கு வருமானம் வரும். உத்தியோகத்தில் வந்து நல்ல சலுகைகள் கிடைக்கும். ட்ரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கிடைச்சி ஒரு மன நிறைவோடு வேலை பார்த்துட்டு வருவீங்க. எந்த ஒரு பிடுங்கல் இல்லாமல் அதிகாரிகளும் சக ஊழியர்களும் ஒத்துழைப்பு தருவாங்க. டார்ச்சருக்கு தர வேண்டியவங்க மாறாக ஒத்துழைப்பு தரும்போது உங்களையே நீங்கள் கிள்ளி பார்த்துக்கிற சூழ்நிலை வந்துடும். அதுதான் இந்த விருச்சிக ராசிக்கு இப்போ நடக்கக்கூடிய சூழல். ஏன்னா ராசிநாதன் 11ல் இருக்கார். எங்கே போனாலும் எதை தொட்டாலும் சக்ஸஸுங்க. இப்போ ஏற்கனவே முடியாமல் போயிருக்கும் சில விஷயங்களுக்காக பெண்டிங்கில் வச்சுருப்பீங்க. இப்போ அதெல்லாம் எடுத்து சட்டு பண்ணி முடிச்சுவீங்க. காரிய தடைகள்லாம் இன்றைக்கி விலகி எல்லாம் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்குது. வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு பிரமாதமான ஒரு மாதம். அதாவது வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், ஜோதிடர்கள், இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு தன்னுடைய திறமையை எஸ்டாப்ளிஷ் பண்ணி சமூகம் பாராட்டக்கூடிய அளவுக்கு பத்திரிகைகளும் சரி மீடியாக்களும் பாராட்டக்கூடிய ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய அளவு உங்கள் திறமை வெளிப்பாடாகும் என்று சொன்னால் மிகையாகாது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவாங்க. வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. 4ஆம் இடத்துல ராகு இருக்கார். 4ஆம் இடத்துல ராகு இருந்தால் மைனஸு தான். அதாவது பிரச்சனைன்னு இருக்கும். அதாவது வண்டி வாகனம் செலவு வைக்கும், தாய்க்கு பிரச்சனை, உங்களுக்கே டென்ஷன் ஆகிடும், உங்களுக்கு பிபி சுகர் ஏறும் அப்படின்னு சொல்லணும். ஆனால் குரு பார்க்குறாரு பாருங்க, எதுவுமே இல்லை. தாயார் வழி சொந்தங்கள் அனுகூலமாக இருக்கக்கூடிய நேரம். வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும். படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப நல்லா படிப்பாங்க. நீங்களும் வந்து எந்த டென்ஷன் டார்ச்சர் இல்லாமல் சுகவாசியாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் வரும். அசையும் சொத்துக்களான வண்டி வாகனங்கள் மூலமும் ஆதாயம் கிடைக்கும். 5 4ல் இருக்கார். இருக்கிறது ஐதீகம். 5ல் தான் இருக்கார், ஆனால் வக்ரமாக இருக்கார் சனி. அதனால் சில நேரங்களில் உங்களுக்கு பல பிரச்சனைகள் வரலாம். எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி 7ஆம் வீட்டு அதிபதி 9ல் இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க. பாக்கியம், வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய வாரம். எப்படிங்க யோக பாக்கியம் கிடைக்கும்? ஒன்று அவங்க வேலை பார்க்குறவங்களா தான் வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடைச்சி அதில் ஒரு சந்தோஷம், அதில் ஒரு நிலை, ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் உயர்றது. அடுத்தது இல்லை அவங்க வேலைக்கு போகல அப்படின்னா அவங்க பிறந்த வீட்டில் இருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய அவங்க பங்கு பிரித்து கொடுப்பாங்க, கொண்டு வரக்கூடிய ஒரு தருணம். இப்படி உங்களுக்கு லைஃப் பார்ட்னரால் உங்களுக்கு அனுகூலம். அதில் குறிப்பாக பெண்களால் ஆதாயம் நிச்சயமாக இருக்கிறது. வேலைக்கு செல்லும் பெண்கள் கண்டிப்பாக ரொம்ப ஆதாயமான ஒரு காலகட்டம். அவங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வுகள் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. இதையும் தாண்டி சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, இதில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. அந்த வாரம் பூரா நீங்கள் பிஸி ஷெட்யூல்,
ஒரு படம் ஒரு சீரியல் பண்ணிகிட்டு இருக்க, இன்னொரு படத்துக்கு உங்களுக்கு கமிட்மெண்ட் ஆகும், அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவீங்க. சூப்பர். அப்போ அது பெரிய விஷயம் இல்லையா? இது மட்டும் இல்லை, வங்கி, அரசு கருவூலம், இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு, இந்த சுக்கரனுடைய ஆதிக்கம்னு எவ்வளோ இருக்குது. அதாவது பெயிண்டர் இருக்காங்க, இதையும் தாண்டி மியூசிக் ஸ்ட்ரிப்பு இருக்காங்க, நாடக நடிகர்கள், சினிமா மட்டும் இல்லை, தொலைக்காட்சி நாடக நடிகர்கள் இருக்காங்க. இவங்க அதில் வேலை பார்க்க நடிகர்கள் மட்டும் இல்லை, அதில் வேலை பார்க்க நாடகத்தில் வேலை பார்க்கக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் சரி, மற்றபடி இந்த ஒப்பனை கலைஞர்கள், அழகு நிலையங்கள் வச்சுருப்பாங்க, அவங்க எல்லாருக்குமே ஒரு உன்னதமான காலகட்டமாக இது அமையப் போகிறது. முதல்ல அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. சூப்பர் காலம் இது. அவங்க நிலை பெரிய லெவலில் வருவாங்க. தந்தையால் உங்களுக்கு யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது அப்படின்னு சொல்லணும். அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம். மற்றபடி உங்களுக்கு பண வரவு இருக்குது. 4ஆம் இடம் வீடு வாங்க, மனம் வாங்க, தோட்டம் துறவு வாங்க, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்த எல்லாம் இருந்தாலும் 7ஆம் இடத்தை சனி பார்க்குறார். கணவன் மனைவியிலேயே கருத்து வேறுபாடு வரும். அல்லது நண்பர்கள் நல்லது செய்கிறன்னு வருவாங்க, ஏதாவது அவங்களால பிரச்சனைகள் வரக்கூடிய தருணம். கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருந்துக்குங்க, எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் 6ஆம் இடத்தை பார்க்குறார். 2ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார், செவ்வாய் ராசிநாதன் பார்க்குறார், 6ஆம் இடத்தையும் பார்க்குறார். அப்படின்னும் பொழுது எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும், கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். ஸோ தொழில் சிறப்பாக இருக்கும். உத்தியோகம், அதாவது அரசு உத்தியோகமாக இருக்கட்டும், தனியார் துறையாக இருக்கட்டும், நல்ல வளர்ச்சி, நல்ல ஒரு சந்தோஷம், உங்களுக்கு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். என்ன எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்களோ அது கண்டிப்பாக கிடைக்கும். அது தொழில் 3 மடங்கு வருமானம் கொடுக்கும். உத்தியோகத்தில் ஒரு சந்தோஷமாக வேலை பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு நிலை. அதையும் தாண்டி பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வரலாம். ஏன்னா 5ல் சனி இருந்தாலும் வக்ரகத்தில் இருக்கார், எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க. மற்றபடி வாழ்க்கை துணைக்கு உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும், விட்டு கொடுத்து போங்கன்னு சொல்கிறோம். பண வரவு என்பது செலவு இருக்கும், சுப செலவு ஏற்பட போகிறது. வெளியூர் வெளிநாடு போகிறது, உங்கள் பிள்ளைங்க வெளிநாட்டில் இருப்பாங்க, அவங்கள போய் பார்த்துட்டு வருவீங்க. இல்லை ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலான்ற மாதிரி ஃபேமிலி டூர் மாதிரி போயிட்டு வரலாம். எது எப்படி இருந்த போதிலும் செலவினங்கள் சுப செலவுகள் தான் இருக்குது. அந்த செலவை காட்டிலும் உங்களுக்கு வருமானம் அது செலவு 1 பங்கு, வருமானம் 3 பங்குன்னா அப்போ 2 மடங்கு மிச்சம் இருக்கிறதுன்னு அர்த்தம். அதுதான் வீடு வாங்குவீங்க, மனை வாங்குவீங்க, அதுவும் சுப செலவு தான். பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைப்பீங்க. மற்றபடி இது டென்ஷன் இல்லாத சந்தோஷம் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றுங்கள். எங்களுடைய சேனல் பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய பேர் ஆதரவு எங்களுக்கு சுவாசமாக அமைகிறது என்று சொன்னால் மிகையாகாது. நன்றி.